Hey, hello guys, welcome to this video. So இந்த வீடியோவில் நம்ம இந்த பெர்மிஷன்ஸோட ஃப்ரண்ட் end டெவலப் பண்ண போகிறோம். இந்த பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம பெர்மிஷன் பேக் end டெவலப் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ இஃப் யூ கேன் ரிமெம்பர் தட். ஸோ இதில் பெர்மிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி லிட்டில் காம்ப்ளெக்ஸ். இங்கே நிறைய செக் பாக்ஸஸ் இருக்குது. ஓகே, இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணுற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு டேட்டாக்கு ஈக்குவலண்ட்டாக ஸ்டோர் பண்ண போகிறோம். as well as whenever the user wants to edit the menus, அதாவது இப்போது ஒரு யூசர் வந்து இந்த 5 மெனூஸ் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எடிட் ஸ்க்ரீனில் we want to uncheck this rates and save the remaining values. ஓகே, இந்த ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம், ரைட்? ஸோ கஷ்டம் கிடையாது, a little complex, right? So I'm going to show you guys, right? So have this permission.js file created. Okay, நீங்களும் js folderல போயிட்டு the permissions.js இந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க, right? Okay, so what I'm going to do is I'm going to create 5 variables for the DOM controls. Okay, DDL role, and let பின்னாடி ஒரு காக்கா கத்திட்டு இருக்கு, என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் பேக் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ let menu name equal to the let check chk accessible, okay, equal to false. ஸோ இந்த accessible அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் வந்து நம்ம இங்கே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோமான்றது நம்ம அப்ளிகேஷன் எண்டில் நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு இதெல்லாம் தேவையான கண்ட்ரோல்ஸ், ரைட்? ஸோ இங்கே பார்ப்போம், ரோல் நேம், ஓகே, DDL ரோல், ஸோ ட்ராப் டவுன், டிஸ்கிரிப்ஷன், ஓகே, மெனு நேம், ரைட், accessible is active. ஓகே, ஸோ 5 கண்ட்ரோல் இருக்குது, 5 கிரியேட் பண்ணியாச்சு, right? So as usual we are going to write what page load event document dot ready. Guys, if you are looking for a React, okay, so React தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா I'm going to create a React project my next series, right? So அதோட பியூட்டி என்ன அப்படின்னா I'm going to create a project with jQuery and also the same project with React. ஸோ அதனால் ரியாக்டோட அட்வான்டேஜ் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே புரியும். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு த HTML. ஐம் கோயிங் டு ஷோ யூ ஹவு ஐ ஹேவ் ஆடட் த ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா the axios.min.js இருக்குது, இந்த permissions.js இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுட்டேன். Okay, so I'm going to add one more JS file which is api.js. இங்கே பாருங்கள், நான் API ஓகே அப்படின்றத காமனாக க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, get API, insert API, update, delete, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm going to permissions.html. I'm going to include this api.js file. ஒன்றும் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, source equal to dot slash it is under common slash API. ஏன் காமன் நேம் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த API வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபைல்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், எல்லா பேஜஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி காமனாக யூஸ் பண்ணுறதெல்லாம் அது மாதிரி காமனாக ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணிவிட்டு அது நம்மளோட அடுத்த பேஜஸ்லலாம் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, it was permissions.html. okay, so api.js include பண்ணியாச்சு. now இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா whenever I click this add new, okay, so இங்கே வந்து I want all the roles, okay, to be what displayed under this drop down. ஸோ நம்ம அப்ளிகேஷனில் ரோல்ஸ் போகலாம். இட் இஸ் PMS,
ரோல்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா yeah, so right now there are two roles, one is admin, the other one is super admin. Okay, so இந்த ரெண்டு ரோலையும் நம்ம இங்கே பைண்ட் பண்ணி காட்டணும். So whenever the user wants to select the role, okay, so இந்த ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரோலுக்கு கரஸ்பாண்டிங் பெர்மிஷன்ஸ் தான் இங்கே செலக்ட் பண்ணுவாங்க. Okay, so இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. So I'm going to call get API. Okay, so before that இங்கே பாருங்கள் இந்த அலர்ட், இது வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ். இது எதுக்குன்னா whenever ஏதாச்சும் எரர் நடந்துச்சு அப்படின்னா I'm going to display it here. So whenever the page loads, அதாவது இந்த பாப்அப் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த அலர்ட்ன்ற இந்த பாக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாதது. So what I'm going to do is I'm going to hide it. Okay, so alert oda class dot alert தான் நினைக்கிறேன் dot hide. Okay, so ஒரு வாட்டி நான் inspect element கொடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். Okay, yeah, இங்கே பாருங்கள் அலர்ட்ன்ற கிளாஸ். ஓகே, ஸோ இந்த ஹைடை சேவ் பண்ணிடலாம். come on, yeah, சேவ் பண்ணியாச்சு. now when I click on add new, you should not see the alert. பாருங்கள் அது ஹைட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ get API உள்ள நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோன்னா URL-ஆ. ஓகே, http://localhost :5000 okay /pms/v1/roles. So if you can remember the URL for roles, okay, roles oda backend video போய் பாருங்க. roles oda backend URL தான், right? So dot then நம்மளுக்கு கிடைக்க போகிறது roles. ஓகே, ஸோ இது வந்து டைனமிக் வேரியபிள். நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் எவர் அவுட்புட் வி ஆர் கோயிங் டு கெட், ஐ மீன் வாட் எவர் ரெஸ்பான்ஸ் வி ஆர் கோயிங் டு கெட் ஃப்ரம் திஸ் API கால், ஓகே, இட் வில் பி வாட், இட் வில் பி அசைன் டு திஸ் டைனமிக் வேரியபிள் ரோல்ஸ், ரைட்? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா $.each. ஸோ எப்பவுமே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரே இது, ஸோ பல லூப்ஸ் இருக்குது. ஸோ ஒரே ஃபார் லூப்பை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாமல் போயிடும். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் $.each. டாலர்ன்றது உங்களுக்கு தெரியும் jQueryயோட ஒன் ஆஃப் த, ஐ மீன் நம்ம இங்கே jQuery ரெஃபர் பண்ணுறது தான் டாலர்னு சொல்கிறோம். ஸோ $.eachனா jQuery உள்ளே இருக்க ஈச், ஃபார் ஈச் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இங்கே வந்து roles.data நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக கிடைக்கும் function, right? So we'll get two things, one is index and other one is role, right? Okay, இது உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோல் எடுத்துகிட்டு போய் நம்ம பைண்ட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ ரோல்ன்றது இங்கே என்ன அப்படின்னா அதோட ஐடியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் DDL ரோல். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா DDL ரோலை இங்கே நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு நம்ம அந்த டாமை ஃபஸ்ட்டு நம்ம அசைன் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், the first thing is DDL role is equal to $, okay, hash it is DDL role. ஓகே, ஸோ இப்போ தான் நான் காமிச்சேன் ஐடியோட இது என்னன்ட்டு, ரைட்? ஸோ இங்கே DDL ரோல் எடுத்து டாட் append, ஓகே, ஸோ append உள்ள going to have option value equal to, ஓகே, ஸோ இங்கே வந்து வேல்யூவாக நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூ இஸ் கோயிங் டு பி role.id, அதாவது டிபிலேருந்து வர role.id. ஸோ இங்கே என்ன வரப்போகுதுன்னா கோட் ++, ஓகே,
it is role dot underscore id, right? And இங்க plus plus, okay, option, right? இங்க வந்து it is going to be role dot role name. ஸோ இதெல்லாம் வந்து டிபிலேருந்து வர நேம்ஸ், ஓகே. ரோல் நேம் இதெல்லாம் வந்து டிபிலேருந்து வர காலம்ஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாமா என்ன இருக்குது, இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. யா பாருங்கள், 2 பைண்ட் ஆயிருக்கு, அட்மின் அண்ட் சூப்பர் அட்மின். இப்போது இதோட ஐடி, இதோட வேல்யூ என்னவா இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ட்ராப் டவுனில் 2 ஆப்ஷனுக்கு 2 இருக்கும். ஒன்று வந்து வேல்யூ, அந்த அதர் ஒன் இஸ் டெக்ஸ்ட். இதுதான் டெக்ஸ்ட்டு, இது வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to bind இந்த ரோலோட ஐடியை வேல்யூவாக நம்ம பைண்ட் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ இதனால் என்ன யூஸ்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே. இப்போ இல்லை, நம்ம 1 by 1 போகும்போது உங்களுக்கு புரியும், ரைட்? ஸோ the next thing is I'm going to declare a variable called let backend URL. ஸோ இப்போ தான் வந்து நம்ம பெர்மிஷன்ஸோட பேக்எண்ட் யூஆர்எலுக்கு வரும், ஓகே. ஸோ http /localhost 5000/pms v1/permissions. முடிஞ்சிருச்சா? ஸோ பேக்எண்ட் யூஆர்எல், ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா கெட் ஏபிஐ இதோட தென். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். இந்த பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பார்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றது புரிஞ்சிடும், ஓகே. ஸோ இப்போ இது உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to call what permissions. ஸோ இது உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to call a get request, ஓகே. இந்த பெர்மிஷன்ஸ் நம்ம இந்த ஏபிஐ நம்ம கால் பண்ண போகிறோம். கால் பண்ணி இந்த கிரிட் நம்ம பில்ட் பண்ண போகிறோம், ஓகே. ரோல் நேம், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நம்ம டிபிலேருந்து புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம பைண்ட் பண்ண போகிறோம், ரைட்? யா. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ஹாவ் அ கெட் ஏபிஐ, ஓகே. ஸோ இது உள்ள ஐம் கோயிங் டு பாஸ் பேக்எண்ட் யூஆர்எல், பிகாஸ் நம்ம எங்கள் பேக்எண்ட் யூஆர்எல் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி, we have declared it here, okay, right? ஸோ இது உள்ள டாட் தென். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா பெர்மிஷன்ஸ் கிடைக்க போகுது. அதனால் இந்த டைனமிக் வேரியபிளுக்கு நான் பெர்மிஷன்ஸ்னே பேர் வச்சிடுறேன், ஓகே. பெர்மிஷன்ஸ், ஸோ இது உள்ள I'm going to have 2 variables. One is letனு வச்சுக்கலாம், இல்லை varனு வச்சுக்கலாம், ஓகே. I'm going to use let permissions html, ஓகே. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு HTML வேரியபிள் வச்சுப்போம். and let permissions length, ஓகே. length of the API response அது இதில் வச்சுக்க போகிறோம், ஓகே. அது இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to have an array, ஓகே. ஸோ அதனால் I'm going to have a array declared here, ஓகே. I'm going to declare array. ஆனால் அரே வந்து நான் குளோபலாக டிக்ளேர் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டேட்டா சோர்ஸாக யூஸ் ஆக போகுது. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரேவை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ், இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸோட டேட்டா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு ஹாவ் அன் அரே டிக்ளேர்ட் குளோபலி, ஓகே. ஸோ இங்கே ஐம் கோயிங் டு set the value for that array permissions equal to
what permissions dot data, right? So permissions oda length, permissions lengthல நம்ம ரெஸ்பான்ஸ் இந்த அரேயோட லென்த்தை இல்லை இந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து வர லென்த்தை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, permissions length equal to permissions dot data dot length. Perfect, right? எப்பவுமே நம்ம இந்த மாதிரி அரே இந்த கிரிட் பில்ட் பண்ணுற இடத்துலலாம் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபார் ஈச்சை விட, டாலர் ஈச்சை விட. ஓகே, நம்மளுக்கு கிளியராக புரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ பெர்மிஷன்ஸ் லென்த் அண்ட் i++. ஓகே, ஸோ இந்த ஐன்ற வேரியபிள் நம்ம ஆக்சுவலாக இந்த கோட் வாக் த்ரூ பண்ணும் போதெல்லாம் இந்த ஐன்ற வேரியபிள்லாம் யூஸ் பண்ணால் அது எரர் காட்டும், அதாவது வார்னிங் காட்டும். ஸோ மீனிங்ஃபுல்லான வேரியபிள் நேம் வைக்க சொல்லும். ஓகே, ஸோ நான் இங்கே ஐனே வைக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா யூ கேன் சேஞ்ச் இட், ரைட்? ஸோ ஐம் கோயிங் டு பில்ட் வாட் HTML கிரிட். ஸோ கைஸ், ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோவிலே ஹேவ் காப்பீட் அண்ட் பேஸ்டட் இந்த HTML வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இங்கேயும் நான் அதே தான் பண்ண போகிறேன். ஸோ யூ ஹேவ் டு பேர் வித் மீ. ஏன் அப்படின்னா இதில் நிறைய சிங்கிள் கோட் டபுள் கோட் மிஸ்டேக் வரும். when we type it will take lot of time. ஓகே, ஸோ அதனால் நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கைஸ், காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் டிபிலேருந்து வர காலம் நேம்ஸ். ஸோ இங்கே வந்து நான் ஒரு மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு ஓகே, I'll go to the permissions. பார்க்குறேன் பாருங்கள், பெர்மிஷன்ஸில் ஓகே மெனு நேம்ஸ் பாருங்கள், பார்க்கிங் என்ட்ரி, கம்பெனி டீட்டெயில்ஸ், யூசர்ஸ், ரோல்ஸ், பெர்மிஷன்ஸ், பார்க்கிங் ஸ்லாட்ஸ், ரிப்போர்ட்ஸ் 7 இருக்குது. ஓகே, ஸோ மெனு நேம்ன்றது இந்த ஃபீல்ட், இந்த காலம். ஓகே, ஸோ வர மெனு நேமில் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேப் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேப் ஃபங்க்ஷன் வில் ஐட்ரேட் த அரே. ஓகே, ஸோ ஐட்ரேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இட் வில் ரிட்டர்ன் த வேல்யூஸ் இன் த அரே. அவ்வளோதான் மேப் ஃபங்க்ஷன், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா இங்கே அகெயின் வி ஹாவ் டு யூஸ் அ ஃபார் லூப். ஓகே, இங்கே ஒரு ஃபார் லூப் போட்டு இதை இன்னொரு வாட்டி உள்ளே இருக்க எலமெண்ட்ஸை நம்ம சுற்ற விடணும். ஆல்ரெடி வி டிட் இட் இந்த அனதர் வீடியோ. ஓகே, ஸோ நான் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ யூ ஷுட் நோ த யூஸ் ஆஃப் மேப் ஃபங்க்ஷன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த A6 ஃபீச்சர்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன், ரைட்? ஸோ இந்த மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இட் வில் ஐட்ரேட் த அரே அண்ட் ரிட்டர்ன் த ரிசல்ட் ஆஃப் அன் அரே. அவ்வளோதான், ஐட்ரேட் பண்ணி அரேயில் இருக்க வேல்யூஸை 1 by 1 நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணுற இந்த மெனு நேம்ஸ் உள்ள இருக்க வேல்யூஸை நான் மெனுன்னு சொல்லி அதை வந்து ஒரு ஸ்பேனாக நான் பைண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது நம்ம அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி இது பைண்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போய் பைண்ட் பண்ணுற எலமெண்ட்டோட ஐடி நம்மளுக்கு தேவை. நம்ம எங்கே பைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த T-body பெர்மிஷன்ஸில், ரைட்? ஸோ இந்த T-body பெர்மிஷன்ஸை காப்பி பண்ணி போகிறேன். ஐம் கோயிங் டு காப்பி இட். இந்த ஃபார் லூப்க்கு அப்புறம் T-body permissions டாட் HTML பைண்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்ட்ரிங் எலமெண்ட்டை நம்ம HTML எப்போ பைண்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து இது வந்து ஒரு டாம் எலமெண்ட்டாக மாறிடும். ஓகே, இட் இஸ் permissions HTML. I'm gonna save it. I'll go here. Okay, super. பாருங்கள், இந்த மெனு நேம் பாருங்கள், நம்ம 1 by 1, அதாவது இந்த எலமெண்ட்ஸ் வந்து வித் கமாவோட அழகாக இங்கே பைண்ட் ஆகி பாருங்கள் 1 by 1.
ஸோ இது வந்து ஒரு ஸ்பேனாக பைண்ட் ஆயிருக்கும். ஐம் கோயிங் டு இன்ஸ்பெக்ட் திஸ் எலமெண்ட். ஓகே, இப்போ பாருங்க, பார்க்கிங் என்ட்ரி ஒரு ஸ்பேன் எலமெண்ட் நம்ம வந்து அப்படி தான் எழுதியிருக்கோம். ரைட், ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பேன் எலமெண்ட் ஃபஸ்ட் மெனு. அப்புறம் அடுத்த மேப், அதாவது அடுத்த ஐட்ரேஷனில் கம்பெனி டீட்டெயில்ஸ். ஓகே, இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ்ன்றது வரும். ரைட், ஸோ அடுத்த மெனு வந்து அடுத்த ஸ்பேனாக ஃபார்ம் ஆகும். இது மாதிரி ஒரு மெனுவும் ஒரு ஸ்பேனாக ஃபார்ம் ஆகி இங்கே பியூட்டிஃபுல்லாக மெனு நேம்ஸ் பைண்ட் ஆயிருக்கு. ஓகே, ரோல் நேம் வந்து ரோல் நேம் இங்கே ஒன் பை ஒன் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இங்கே இப்போது ரோல் நேமில் டிஸ்பிளே ஆகிற ரோல் நேம், இந்த இடத்துல ரோல் நேம் டிஸ்பிளே ஆகுதுல, இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நியூ கான்செப்ட் ஹியர். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஹவ் கிவன் ரோல் டாட் ரோல் நேம். ஓகே, ஆனால் நம்ம டேட்டா பேஸில் பெர்மிஷன்ஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரோல் இருக்க இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி மேப் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் இந்த ரோலோட ஐடி வந்து அங்கே பெர்மிஷன்ஸில் ஒரு ஃபாரின் கீயாக மேப் ஆகிருக்கு. ரைட், ஸோ இஃப் யூ கேன் ரிமெம்பர், நான் மாடல்ஸில் போய் காட்டுறேன். மாடல்ஸ் பெர்மிஷன்ஸில் போய் பார்க்கலாம். பெர்மிஷன்ஸில் மாடல் க்ரியேட் பண்ண இடத்துல ரோல், டைப் இஸ் ஆப்ஜெக்ட் ஐடி, ரெஃபரன்சஸ் ரோல்ஸ். ஓகே, ஸோ இந்த ரோல்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அண்ட் அனதர் மாடல். ஓகே, இந்த மாடலில் ஐட்டம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண, நம்ம கலெக்ஷன்ஸில் ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணும்போது, ஓகே, MongoDB will create what ஐடி பை இட்ஸ் ஓன். இது வந்து MongoDBயை க்ரியேட் பண்ணுற ஐடி. ஸோ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பெர்மிஷன்ஸில் இந்த ரோல்ஸோட ஐடியை இதோட ப்ரைமரி ஃபாரின் கீயாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப். இஃப் யூ ஆர் க்ளோஸ் டு SQL டெவலப்மெண்ட், ஓகே, SQL பற்றி கொஞ்சம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கோம், ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. ஸோ நம்ம இங்கே ஃபாரின் கீயாக செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல செட் ஆகிற ஐடி, நவ் I go to permissions, right? So in the ID it is referring to what? Nothing but a role data. Okay, role collection la irukka or data kuda map aayirukku, right? So இந்த ரோலில் இருந்து நம்ம அந்த கலெக்ஷனில் போய் அந்த ரோல் அந்த பர்டிகுலர் ஐடியோட ரோல் நேம் நம்ம கொண்டு வரணும். ரைட், ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து we can write one more get API. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரோலுன்றது ஒரு ஐடி கிடைக்கும். ரைட், ஸோ இந்த இடத்துல we can call a function and pass this as a parameter, right, and bring the roles value, corresponding roles values. ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. The other way is you should go to controllers. ரைட், இங்கே பாருங்கள், இந்த கண்ட்ரோலர்ஸில் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ permissions.find இந்த ஒரே ஒரு கீவேர்ட் நம்ம ஆட் பண்ணிட்டா போதும், populate of role. ஓகே, இந்த ரோல்ன்றது என்ன அப்படின்னா, I'll show you, ரோல்ஸில் இருக்க பெர்மிஷன்ஸில் இருக்க ரோல். ரைட், ஸோ பெர்மிஷன்ஸில் ஓட கண்ட்ரோலர் கெட் பெர்மிஷன்ஸில் பாப்புலேட் ஆஃப் ரோல் சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த ரோலில் ஸ்டோர் ஆகிற, பாருங்கள், இந்த ரோலில் ஸ்டோர் ஆகிற ஆப்ஜெக்ட் ஐடி, ஓகே, இது போய் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோல்ஸ் கலெக்ஷனில் query ஆகி it will bring all the records that matches with that particular ID. Okay, so I am going to show you postman வச்சு நான் காட்ட போகிறேன். So I'm opening postman here. So postmanல okay, I need to sign in. So postmanல அந்த get permissions இந்த request-ஐ நம்ம கால் பண்ணுவோம் and you will understand how it is working. Okay, so நம்ம அப்படி பண்ணுறது மூலயமா we will get all the roles related records, okay, that maps to that particular role ID. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So again I will explain. This permissions and roles are connected in the basis of
parent and child relationship like primary key and foreign key relationshipல நம்ம மேப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யூ கேன் see இங்கே ரோல்ஸ், இந்த ரோல் ஸ்கீமாவை, ஓகே, இந்த ரோல்ஸ் மாடலில் இருக்க இந்த ரோல் ஸ்கீமாவை பெர்மிஷன்ஸில் ஒரு காலம்க்கு டைப் ஆப்ஜெக்ட் ஐடின்னு சொல்லி அதோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த ரோல் ஸ்கீமா அப்படின்ட்டு நம்ம மேப் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் திஸ் பர்மிஷன்ஸ் அண்ட் ரோல்ஸ் ஆர் கனெக்டட் டு ஈச் அதர் வித் அ primary key and foreign key relationship. Okay, so whenever in the controller method when you use this populate keyword, okay, populate என்றது keyword, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த populate keywordல எந்த காலம் நேம் நம்ம foreign keyன்னு சொல்லியிருக்கோமோ அதை நம்ம populateன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா it is going to pull all the records that corresponds to this foreign key id in the parent collection. Okay, so இப்போ பாருங்க, I'm going to call this API. When I click this API, okay, it is going to hit the backend. இங்கே பாருங்க, you can see menu name, description, இந்த role என்ற இடத்துல since we have given populate of role, it is bringing all the record. ஓகே, இங்கே பாருங்க, ரோல் வந்து மேப் ஆகிருக்கு, அந்த பர்டிகுலர் ஐடியோட கரஸ்பாண்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துச்சு. ரைட், ஸோ இந்த கோடில் நான் ரோல் டாட் ரோல் நேம், ஓகே, விச் இஸ் நத்திங் பட் ரோல் டாட் ரோல் நேம். ஓகே, இதுதான் நான் பைண்ட் பண்ணியிருக்கேன், ரோல் டாட் ரோல் நேம் நான் கொடுத்ததுனால ஃப்ரண்ட் எண்டில் யூ ஆர் சீயிங் த ரோல் நேம்ஸ். ரைட், ஸோ இது வந்து மாங்கூஸோட ஒன் ஆஃப் த ஃபீச்சர், பாப்புலேட்ன்றது மாங்கூஸோட ஒன் ஆஃப் த ஃபீச்சர். இது உங்களுக்கு புரியணும். ஸோ இதனால் நம்ம தேவையில்லாத ஒரு ஏபிஐ கால் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். வி டோன்ட் ஹேவ் டு கால் த ஏபிஐ அட் திஸ் பாயிண்ட். இல்லைனா இந்த ரோல் ஐடியை நம்ம பாஸ் பண்ணி இட்ஸ் கரஸ்பாண்டிங் ரோல்ஸை நம்ம பைண்ட் கொரி போட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம இங்கே பைண்ட் பண்ணணும். ரைட், இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே நம்ம இந்த கிரிட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நான் இங்கே பாருங்கள், எடிட்க்கு ஒரு பாப்அப் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே க்ரியேட் பண்ணுற மாதிரி இட் இஸ் அ செப்பரேட் பாப்அப் ஃபார் எடிட் மாடல் டைலாக். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த எடிட் மாடல் டைலாக். ஓகே, ஸோ இதோட கண்ட்ரோல்ஸ்க்கெலாம் நான் வந்து செப்பரேட் ஐடி சொல்லியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும், விச் இஸ் வாட் டேட்டா வேல்யூ அப்படின்னு நான் ஒரு கீ யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்கள், டேட்டா வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து jQueryல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஸ்டம் ஆட்ரிபியூட் சொல்லுவாங்க. ஓகே, டைப் இஸ் ஆட்ரிபியூட், ஐடி வந்து ஒரு ஆட்ரிபியூட், வேல்யூ வந்து ஒரு ஆட்ரிபியூட், நேம் வந்து ஒரு ஆட்ரிபியூட். இதுக்கு ஒரு செக் பாக்ஸ்க்கு. இதெல்லாம் வந்து டிஃபால்ட் HTML ஆட்ரிபியூட்ஸ். இதே மாதிரி நம்ம யூசரே கஸ்டம் யூசர் டிஃபைன்ட் ஆட்ரிபியூட் நம்மளே செட் பண்ணலாம். திஸ் கேன் பி ஆஃப் எனி நேம். ஓகே, ஸோ இது டேட்டா வேல்யூ நான் வச்சுருக்கேன். இட் கேன் பி டேட் வேல்யூ, இல்லை வெறும் வேல்யூ, இல்லை நரேன் வேல்யூ, இல்லை சக்தி வேல்யூ, எது வேணால் இருக்கலாம். இட் இஸ் கால்ட் கஸ்டம் ஆட்ரிபியூட். ஓகே, யூசர் டிஃபைன்ட் ஆட்ரிபியூட். இப்போது இந்த எடிட் பாப்அப்பில் இது நான் மெயினாக எதுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு வாட் கண்ட்ரோல் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட் பேஸ்ட் ஆன் திஸ் கஸ்டம் ஆட்ரிபியூட். ஸோ இந்த யூசர் டிஃபைன்ட் ஆட்ரிபியூட்டும் உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். ஓகே, ரைட், ஸோ ஐம் கோயிங் டு கண்டினியூ வித் த கோட். ஸோ ஐம் கோயிங் டு ஹாவ் வாட் variable called menu names. ஓகே, ஸோ மெனு நேம்ஸ்னு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன்.
இது எதுக்குன்றது நம்மளுக்கு போக போக தெரியும். Okay, so now I'm creating this variable, and next thing is I'm going to write a validation function. Okay, so I think we have already done so much of validations in our previous videos. Okay, so this time I'm going to copy and paste the validations. Okay, so I have already done all these things. I'm going to copy the validation. Yeah, okay, so validation நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஹேவ் document.ready உள்ள இந்த தென் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் யூஆர் கோயிங் டு ஹேவ் அ பட்டன் சேவ் ஆக்ஷன். பட்டன் சேவ் ஆக்ஷன் எதுக்கு அப்படின்னா whenever I click on add new, okay, when I click on save, இங்கே நான் ஃபில் பண்ணுற டேட்டா எடுத்துகிட்டு போய் நான் கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணணும், ரைட்? ஸோ அது நம்ம இன்னும் பண்ணலை. ஐம் கோயிங் டு டூ இட். நான் இது வரைக்கும் இந்த ரோல்ஸ் தான் பைண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ரைட் btn save, ரைட்? ஸோ அதோட ஐடி என்னன்னு பார்த்துடலாம். btn save dot click function. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு empty that array. ஸோ ஏன் empty பண்ணுறேன்றது ஐ வில் ஷோ யூ why, right? So once this is done, I'm going to call the validation function. Okay, so validation நான் எப்படி கால் பண்ண போகிறேன் அப்படின்னா I'm going to call what? Check validation. Okay, இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் பழைய வீடியோஸ்லலாம். So I'm going to close this, click on add new, click on save. Okay, validation is not working. Right, so I'm going to debug it. So debug பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது நம்மளுக்கு புரியும். So I'm going to click on save. ஆக்சுவலாக எந்த இஷ்யூவும் வரலை, பட் ஸ்டில் okay, so console எதுவும் வரல. So what I'm going to do is I'm going to click check validation. போய் நான் debug வச்சு பார்க்க போகிறேன். Okay, already debugger is there. Click on save button. Okay, button வந்து ட்ரிகர் ஆகலை. இங்கே பாருங்கள், பழைய கோடே இங்கே பைண்ட் ஆகிருக்கு. code is not yet updated. I'm going to control F5 கொடுத்தோம் அப்படின்னா cache clear ஆகிடும். So this time when I click save, yeah, இப்போ பாருங்க validation is working fine, right? validation work ஆகுது. ஓகே, ஸோ நான் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேலிடேஷன்ஸ் மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த வேலிடேஷன் மட்டும் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ஃபீல்டு செக் ஆகிருந்தாலும் it should remove validation from all the other check boxes. ஸோ இது மட்டும் எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ யா, இங்கே பாருங்கள், menu name is checked equal to false ஆன்னு நான் பார்க்குறேன். ஸோ menu name என்ன அப்படின்னா it is what? input name equal to menu name. இப்போ நான் permissions.html போனேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எல்லா செக் பாக்ஸ்க்கும் நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் சொல்லி அந்த ஆட்ரிபியூட்க்கு மெனு நேம் சொல்லியிருக்கேன். ஓகே, திஸ் எடிட் பாப்அப். ஓகே, I will go to நியூ பாப்அப். ஓகே, இதான் நியூ பாப்அப். இங்கே பாருங்கள், நேம் வந்து மெனு நேம். ஓகே,
ஸோ நேம் வந்து மெனு நேம் சொல்லியிருக்கேன். ஸோ கோடில் என்ன பார்த்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்புட் நேம் ஈக்குவல் டு மெனு நேம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக ஒரு நேம் வச்சுட்டோம். ஸோ திஸ் ஆல் செக் பாக்ஸ் பிலாங் டு த சேம் குரூப். ஓகே, இது வந்து குரூப்பிங் ஆஃப் செக் பாக்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம நேம் ஈக்குவல் டு நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரே நேம் சொல்லிட்டோம் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு த சேம் குரூப். ஸோ இந்த எல்லா கண்ட்ரோலுமே இப்போ ஒரு கண்ட்ரோல்னு அர்த்தமாயிடும். இது உங்களுக்கு புரியணும். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா செக் பாக்ஸுமே ஒரே செக் பாக்ஸாக நம்ம பண்ணணும். அப்போ தான் இது நான் ஒன்று செக் பண்ணாலும் வேலிடேஷன் மற்றதுக்கெலாம் ஆகக்கூடாது. இப்போ ஒன்று இல்லைனாலும் எல்லாத்துக்கும் வேலிடேஷன் ஆகும். ரைட், ஸோ இதை எப்படி நம்ம ஒரே கண்ட்ரோலாக மாற்றணும் அப்படின்னா குரூப் நேம் வைக்கணும். அந்த குரூப் நேம் வைக்கிறது தான் அந்த நேம் ஈக்குவல் டு ஒரு நேம் வைக்கிறது. ஓகே, இந்த நேம் ஆட்ரிபியூட்டில் இது வந்து யூசர் டிஃபைன் மெனு நேம்ன்றது இட் கேன் பி ஆஃப் எனி நேம் பட் இது வந்து டிஃபால்ட் HTML ஆட்ரிபியூட். ரைட், ஸோ இப்போ இது எல்லாமே ஒரே கண்ட்ரோல் தான். நான் இது கோட் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த டாம் எலமெண்ட் இந்த எல்லா செக் பாக்ஸையும் ஒரே டாம் எலமெண்ட்டாக நான் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ரைட், ஸோ இங்கே செக் பண்ணுற இடத்துல மெனு நேம் டாட் இஸ் செக்ட். இது வந்து ஒரு jQuery ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே, டிஃபால்ட் வேலிடேஷன் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ it will check whether this menu name is nothing but what in the all grouped checkbox. ஓகே, இது எல்லாமே செக் ஆயிருக்கா அப்படின்றத இது செக் பண்ணோம். இது ஃபால்ஸாக இருந்தால் ஆல் த மெனு நேம், அதாவது நம்ம குரூப் பண்ண எல்லா செக் பாக்ஸுமே இந்த பார்டர் நம்ம அப்ளை பண்ணுறோம், இல்லைனா நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரைட், ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். அதர் செக் பாக்ஸும் அதே மாதிரி தான் நம்ம செக் பண்ணுறோம். இஸ் செக் டான்னு பார்க்குறோம். ரைட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ வேலிடேஷன் முடிச்சாச்சு. நவ் இந்த பட்டன் சேவ். ஓகே, ஐ எம் கோயிங் அபவ். இங்கே I'm going to declare 2 more variables, right? 3 more variables, right? So globally declare பண்ண போறேன். One is e permissions. So எல்லாத்துக்குமே உண்டான use we will know it soon. E permissions equal to empty array. Okay. Then let JSON data is equal to, it is going to be an object. Next, let array edit permission. Okay, this is going to be an array. Right, இப்போ என்ன கோட் எழுத போகிறோம் அப்படின்னா we are going to insert what the pop-up data. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு சினாரியோ நம்ம செக் பண்ணணும். இது வந்து நியூ பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணுற ஸ்க்ரீன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆட் நியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் கிளிக் பண்ணி வர ஸ்க்ரீன் இது. ஸோ இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரோல்ஸ்க்கு நம்ம வந்து மெனுஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு புது ரெக்கார்டாக போய் ஆட் ஆகிடும். அதாவது ஒரு டூப்ளிகேட் ரெக்கார்ட், சூப்பர் அட்மின் டூப்ளிகேட் ரெக்கார்டாக ஆட் ஆகும். ஸோ டூப்ளிகேட் ரெக்கார்ட் நம்ம அலோவ் பண்ணலை, அதனால் இட் வில் காஸ் எரர். அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு செக் வேணும். அதாவது இப்போ நான் சூப்பர் அட்மின்க்கு இஃப் ஐ எம் இன்சர்ட்டிங் மெனு நேம்ஸ், ஓகே, இட் ஷுட் நாட் அலோவ் அஸ் டு டூ தட். ரைட், ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு செக் முதல்ல நம்ம போடணும். ஸோ அதுக்கு என்ன செக் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா we are going to check whether this role already exists. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், under btn save if check validation இருந்தால், ஓகே, validation true ஆயிடுச்சுன்னா I'm going to call the API backend URL dot then. ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு பெர்மிஷன்ஸ் வரப்போகுது, அதாவது ரெஸ்பான்ஸாக வரப்போகுது. ஸோ இது உள்ள e permissions நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருந்தேன். e permissions equal to permissions dot findன்றது ஒரு ES6 ஃபங்க்ஷன்.
ஓகே ES6 JavaScript ஃபங்க்ஷன் இது உள்ள ஒரு பெர்மிஷனையும் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் எது கூடனா ஓகே I'll bring it down permission dot role dot underscore id okay equal to ddl role dot val okay ஸோ இதுக்கு நம்ம என்ன கோட் எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்ம டிடிஎல் அதாவது இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்க வேல்யூ ஓகே இதோட வேல்யூ ஃபீல்ட் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சேன் விச் இஸ் வாட் த ரோல் ஐடி பாருங்கள் ரோல் ஐடி ஓகே இந்த ஐடியும் நம்ம பெர்மிஷன்ஸ் கலெக்ஷன்ஸில் இருக்க கலெக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பெர்மிஷன்ஸ் கலெக்ஷன் இங்கே பாருங்கள் பெர்மிஷன்ஸ் கலெக்ஷனில் இந்த ரோல் இந்த ஐடியும் அங்கே நம்ம ஃப்ரண்ட் எண்டில் செலக்ட் பண்ணியிருக்க இதோட வேல்யூவாக இருக்க ரோல் ஐடியும் சேமாக இருந்தால் we are not going to allow the user to what insert the record to the collection ஓகே ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இது நம்ம எழுதியாச்சு ரைட் இப்போது console.log e-permissions இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் ரைட் ஸோ பார்க்கலாம் I click on add new ஓகே ஸோ நான் செலக்ட் பண்ணிடுறேன் I click on save கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்காது ஏன் அப்படின்னா வேலிடேஷன் காட்டுது I will select this it's accessible as active I click on save okay okay we have a error in find so என்ன error console போய் பார்ப்போம் permissions.find is not a function okay so permissions dot okay இங்கே வந்து data.findன்னு போடணும் ஏன் அப்படின்னா permissions.dataவில் தான் நம்மளுக்கு டேட்டா இருக்கும் ஸோ now I will save it okay so when I click on add new ஸ்ட்ரெயிட்டாக கன்சோலில் போய் பார்த்துடலாம் click on save கன்சோலில் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிருக்கு இந்த ஆப்ஜெக்டில் இட் இஸ் bringing what மேட்ச் இந்த ரோல் ஐடியும் இந்த நம்ம ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணியிருக்க வேல்யூவும் இருக்கான்னு பார்க்கும் இருந்ததுன்னா அதுக்கு மேட்ச் ஆகிற பெர்மிஷன் டேட்டாவை கொண்டு வரும் ஓகே நம்ம அட்மின் சொன்னோம் அட்மினில் 4 மெனுஸ் இருக்குது ஓகே ஸோ இட் இஸ் ப்ராபப்ளி திஸ் ரெக்கார்ட் ரைட் ஸோ இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஓகே நம்மளுக்கு அந்த தெரிஞ்சிச்சு it is already exist or not so இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா dot then function if e permissions equal to undefined okay undefined இருந்தால் so இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm going to say input name equal to menu name dot each so இது எதுக்கு அப்படின்னா இப்போ இ பெர்மிஷன்ஸ் ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட் அப்போ அப்படின்னு எப்போ வரும் அப்படின்னா நம்ம இங்கே டேட்டா பேஸில் இந்த கலெக்ஷனில் இல்லாத ரோல் இங்கே இருந்தால் ஓகே நம்மளுக்கு அன்டிஃபைன் வரும் ஸோ அந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we are going to store the menu names dot push okay this dot value right
ஸோ ஒரு வேல்யூவும் நம்ம இந்த அரே உள்ள புஷ் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது இங்கே நம்ம செலக்ட் பண்ணுற வேல்யூ. ஸோ நம்ம 3 செலக்ட் பண்ணால் 3 இந்த அரேயில் ஸ்டோர் ஆகும், 4 செலக்ட் பண்ணால் 4 இந்த அரேயில் ஸ்டோர் ஆகும், இல்லை ஒன்றே ஒன்று செலக்ட் பண்ணால் ஒன்றே ஒன்று இந்த அரேயில் ஸ்டோர் ஆகும். ரைட், பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அண்டர் இன்சைட் திஸ் இஃப் கண்டிஷன் JSON data equal to menu name. இப்போ நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது, அதாவது மெனு நேம்ன்றது கலெக்ஷனில் இருக்க ஃபீல்ட் நேம். ஓகே, அதாவது பெர்மிஷன்ஸ் கலெக்ஷனில் இருக்க ஃபீல்ட் நேம். இதில் இப்போ நம்ம புஷ் பண்ண அரேயில் இருக்க இந்த அரேவை நம்ம வேல்யூவாக புஷ் பண்ண போகிறோம். ரைட், டிஸ்கிரிப்ஷன் going to be description dot val. next வந்து role வந்து ddl role dot val. this accessible வந்து chk accessible dot this செக்டா இருந்தால் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம். இல்லைனா ஓகே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸு சொல்கிறோம், இல்லைனா ட்ரூன்னு சொல்கிறோம். திஸ் ஆக்டிவ் இது வந்து chk is active. ரைட், ஸோ இதே காப்பி பண்ணி அப்படியே போட்டுடலாம். ஓகே, ஸோ JSON டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அந்த JSON டேட்டான்ற ஆப்ஜெக்டை நம்ம வந்து இன்சர்ட் API உள்ள பாஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ JSON டேட்டா இங்கே முடிஞ்சிருச்சு. இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே, ஸோ இந்த இடத்துல ஐம் கோயிங் டு கால் இன்சர்ட் API. ஸோ இதுக்கு 2 பேராமீட்டர் போக போகுது, backend URL JSON data dot then. ஓகே, இங்கே வந்து டேட்டா டேட்டா வந்தது அப்படின்னா ஓகே, if it is success we're going to say btn save dot hide alert dot hide. ரைட், ஸோ இதோட கேட்சில் வந்து எரர். ஸோ எரர் வந்தது அப்படின்னா ஐம் கோயிங் டு பைண்ட் தட் டு தட் அலர்ட் பாக்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் காமிச்சல அலர்ட், அதில் வந்து டெக்ஸ்ட்டாக பைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இதெல்லாம் டைனமிக் கண்ட்ரோல்ஸ் இல்லை, ஸ்டாட்டிக் கண்ட்ரோல்ஸ். ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் எரர் dot alert dot show. ஓகே, இன்னொன்று அப்படியே கையோட பண்ணிடலாம். ஸோ else if, அதாவது இது வந்து அன்டிஃபைண்டாக இருந்தால், பெர்மிஷன்ஸ்ன்றது அன்டிஃபைண்டாக இருந்தால் இது நம்ம போய் இன்சர்ட் பண்ண போகிறோம். else, அதாவது ஆல்ரெடி இந்த ரோல் வந்து கலெக்ஷனில் இருந்ததுன்னா we are not going to allow. ஓகே, நம்ம அலோவ் பண்ண போகிறது இல்லை, we are not going to insert the data. ரைட், ஸோ இதை எப்படி செக் பண்ண போகிறோன்னா ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் permissions dot length not equal to 0 and permissions dot constructor.
ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருந்தால் so what I'll do, I'll copy these 2 lines of code, put it inside this textல வந்து பார்த்தோம் அப்படின்னா I'm going to have okay, so guys, I'll copy and paste it here. ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அதாவது நம்ம செலக்ட் பண்ண பெர்மிஷன், ரைட், இது வந்து பெர்மிஷன் இல்லை, இட் இஸ் ரோல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இந்த கலெக்ஷன், கோ டு எடிட் பெர்மிஷன் அண்ட் சேஞ்ச் த மெனுஸ் அப்படின்னு நம்ம காட்ட போகிறோம். அண்ட் பிலோ திஸ் ஐம் கோயிங் டு சே ரிட்டர்ன் ஃபால்ஸ், ரைட். ஸோ ஏன்னா ஸ்க்ரீன் அப்படியே நிற்கணும். Okay, so now I'm going to add new super admin, select பண்றேன், test is accessible, is active, and I click on save. பாருங்க, role super admin already exists in the collection, go to edit permission and change the menus. edit permissionல போய் change பண்ண சொல்றோம். அதே மாதிரி நான் admin select பண்ணாலும் it is going to show the same. ஓகே, ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, பெர்மிஷன்ஸில் ஆல்ரெடி அட்மின்ற ரோலுக்கும் சூப்பர் அட்மின்ற ரோலுக்கும் மெனூஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ உனக்கு வந்து திருப்பியும் மெனூஸில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னா கோ டு திஸ் எடிட் ஸ்க்ரீன். இந்த எடிட் ஸ்க்ரீனில் போய் நீ மாடிஃபை பண்ணிக்கோ, புதுசாக இன்சர்ட் பண்ணாதுன்னு சொல்லுது. புதுசாக இன்சர்ட் பண்ணுற இடம் இது. ஓகே, ஸோ இப்போது இதெல்லாம் இல்லாத ஒரு மெனு வந்ததுன்னா, ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஐம் கோயிங் டு டெலிட் ஒன் ரெக்கார்ட். நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஐ திங்க் அட்மின் நினைக்கிறேன், அட்மின் டெலிட் பண்ணிட்டேன். நவ் வென் ஐ ரிஃப்ரெஷ் த பேஜ், பாருங்கள் சூப்பர் அட்மின் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் ஆட் நியூ செலக்ட் பண்ணி சூப்பர் அட்மின் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெனுஸ்லாம் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, இட் வில் நாட் ஹலோ ரோல் சூப்பர் அட்மின் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். நான் இதுவே அட்மின் செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் டிஸ்கிரிப்ஷன் மாற்றுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சேவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ க்ளோஸ், சேவ் வந்து ஹைட் ஆகிடுச்சு. Now when I go to the database, click on apply, you should see 2 record and menus பார்த்தோம் அப்படின்னா parking entry, company details. parking entry, company details ரெண்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் நியூ நம்ம முடிச்சாச்சு. ரைட், இங்கே பாருங்கள், அட்மின், parking entry, company details. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் எடிட் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். ஓகே, we'll see that in the next video guys. ஸோ போதும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஸோ எடிட் ஸ்க்ரீன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ guys, I'll see you in the next video.